இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு போட்டிக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. சரி பொங்க வச்சிடலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்க, இல்லை இன்னும் டைம் இருக்குது, இன்னும் அரை மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, என்னங்க எப்போவுமே நம்ம பொங்கல் வச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி படைச்சிருவோம்ல அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நல்ல நேரம் பார்த்து தான் வைக்கணும்னு வந்திருக்கவங்க சொன்னாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்ல வந்திருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, ஆமாம்மா நம்ம வந்துட்டு பொங்கல் வைக்கிறோம், அது நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கணும்ல, சூரியன் உச்சிக்கு வரும்போது அந்த பொங்கலை படைச்சி நம்ம வந்துட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, சும்மாவே இருக்கும், ஏதாவது கேம் விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன கேமு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கேட்குறாங்க. எல்லாருமே அமைதியாக இருக்கா. அந்த இடத்துல வந்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, எதுக்கு வந்துட்டு இப்படி குழம்பிட்டு இருக்கீங்க, பேசாமல் மியூசிக்கல் சேர் அப்படி ஏதாவது கேம் வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, என்ன இது நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு நிரூபிக்கிற மாதிரி போட்டி வைக்க சொன்னால் சாதாரண மியூசிக்கல் சேர்ன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்ல, டே போதுண்டா உன்னோட உருட்டு, அப்படியே வந்துட்டு நீ போட்டியில் ஜெயிச்சிட்டாள் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் கப்பை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தான் மறுவேலை பார்ப்பாரு அப்படின்னு சொல்ல, என்ன சேம் சைடு கோல் போடுற அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லி விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி நம்ம வேணா இப்படி வச்சுக்கலாம், ஆம்பளைங்களுக்கு எதுக்கு, ரெண்டு டீம்லேருந்து ரெண்டு லேடிஸ் கேர்ள்ஸே இந்த போட்டி வந்துட்டு விளையாடட்டும், அதில் வந்துட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த டீமுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்ல, இது கூட நல்லா இருக்கே, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு ரெடி ஆயிடுறாங்க. 3 சேர் வச்சுட்டு 4 பேர் நிற்கிறாங்க. அப்போது மியூசிக் ஆன் பண்ணி விட 4 பேருமே சுற்றி வர்றாங்க. எல்லாரும் போய் உட்காந்துக்கிறாங்க. மீனாட்சி மட்டும் அவுட் ஆயிடுறாங்க. யோச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க ஆனந்த் சொல்கிறாரு, என்ன மீனாட்சி எடுத்ததுமே அவுட் ஆகிட்ட அப்படின்னு சொல்ல, அதுவாங்க அன்னைக்கு உங்கள் தம்பிக்கு வந்துட்டு நீங்கள் விட்டு கொடுத்தீங்கல்ல போட் போட்டியில், அது மாதிரி தான் இது, என் தங்கச்சி ஐஸ்வர்யா பாவம் அழுகுவாள், அதனால தான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, யார் நீங்கள் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, டே ஆனந்த் உங்கள் வந்துட்டு ஒய்ஃபு உங்களே மிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் கலாய்க்கிறாரு. அடுத்து வந்துட்டு 3 பேரும் சுற்றிட்டு இருக்காங்க. மியூசிக் ஆஃப் பண்ணதுமே அபிராமியும் தீபாவும் உட்காந்துக்கிறாங்க. ஐஸ்வர்யா அவுட் ஆயிடுறாங்க. மீனாட்சி அக்கா எனக்கு எப்படி விட்டு கொடுத்தாங்களோ அது மாதிரி நானும் உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம லேடிஸ்லாம் எப்படி தெரியுமா பங்கமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கலாய்க்க, நான் என்ன பொய் சொல்கிறேன்னு நினைக்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி போய் நின்றுக்கிறாங்க. எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அபிராமி தீபாவை மட்டும் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போது பாட்டு நின்னதுமே அபிராமி ஓடி வர பார்க்குறாங்க. தீபா வந்துட்டு சேரில் உட்காந்துடுறாங்க. டக்குன்னு உட்காருன்னு சொல்லிட்டு அபிராமி வேறு கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கையை தீபா பிடிக்கச்சி விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுறாங்க. அப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க. அம்மா என்னாச்சு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. கார்த்தி சொல்கிறாங்க, பரவாயில்ல இல்லைம்மா உங்களை நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, தெரியாமல் சேலை தடிக்கிச்சு வேறு எதுவும் இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கு கார்த்தியோட அப்பா சொல்கிறாரு, அதான் உங்கள் அம்மாவே வந்துட்டு ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு அப்புறம் என்ன விடுங்க, இந்த போட்டியில் வந்துட்டு ஜெயிச்சது தீபாவோட டீம் தான், அவங்க டீமுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்ல, சரி நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி தீபாவை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி வாங்க அடுத்த போட்டிக்கு ரெடி பண்ணலாம், பொங்கல் வைக்கிற போட்டின்னு எல்லாரும் கிளம்பிட, தீபா மட்டும் நின்று யோசித்த மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணிட்டு. அடுத்து வந்துட்டு அபிராமி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தீபா அந்த இடத்துக்கு போகிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்ல, என்னடி பிள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்க, ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நான் நார்மலாக தான் வந்துட்டு வந்தேன், நீங்கள் தெரியாமல் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் அதான் பார்த்தனே நல்ல வெறி பிடிச்சி ஓடி வந்தேல, நீ ஓடி வந்ததில் என்ன இடிச்சு ஏதோ ஆயிரப்போதுன்னு தான் நான் வந்துட்டு தெரியாமல் ஒரு பயத்தில் ஸ்லிப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் வந்துட்டு நார்மலாக தான் அத்தை வந்தேன், அது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு, நான் வந்துட்டு சும்மா தான் அத்தை ஓடி வந்தேன் அப்படின்றாங்க. பேசாத நீ, இந்த போட்டியில் ஜெயிச்சா மட்டும் உன்னை நான் என்ன ஏற்றுக்குருவேனா, இதில் ஜெயிச்சாலாம் நீ ஒன்றும் எனக்கு வந்துட்டு பெஸ்ட் மருமகள் ஆயிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் என்றைக்குமே அப்படியெல்லாம் நினைக்கல அத்தை, சாரி அத்தை, அப்படி நான் வந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தா மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்துட்டு இப்படி கீழே விழுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்ல, என்ன விட்டு கொடுத்துருப்பேன்னு சொல்ல வரியா, நீ விட்டு கொடுத்து தான் நான் ஜெயிக்கணும்னு எனக்கு ஒரு அவசியம் கிடையாது, இந்த போட்டியில் வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம், இதெல்லாம் சும்மா சாதாரணம், அடுத்த பொங்கல் வைக்கிற போட்டியில் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கேருந்து கிளம்ப தீபா மட்டும் நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு அடுப்பு பக்கம் நிற்கிறாங்க. அபிராமி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, சரி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. கேஸ் அடுப்புனால அபிராமி ஐஸ்வர்யா வேமா வந்துட்டு பற்ற வச்சுறாங்க. இந்த சைடு தீபா மட்டும் நெருப்பு எரிஞ்சு அமர்ந்துட்டே இருக்கு. அடுப்பே பற்ற வைக்கல, இவங்க பொங்கல் வேற வைக்க போறாங்களா, எப்படி தோக்கதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு அபிராமி ஐஸ்வர்யா பார்த்து சிரிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இதை பார்த்ததும் மாமா ஒரு வேளை யார் பொங்கல் முதல்ல பொங்குதோ அவங்களுக்கு வேணால் ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. திடீர்னு தீபா அவங்களுக்கும் அடுப்பை பற்ற வச்சு எரிய ஆரம்பிச்சிருது. மீனாட்சி சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா சொன்னதே வச்சுக்கலாமாம்மா, யார் பணம் முதல்ல பொங்குதோ அவங்களுக்கே வேணால் நீங்கள் பாயிண்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, அது எப்படிமா கடைசியில் யார் பொங்கல் நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆளுக்கு வந்துட்டு வெள்ளெல்லாம் நசுக்க போயிடுறாங்க. அப்போது மீனாட்சி நசுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ எப்படியாவது தீபாவை தோக்கடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை நசுக்கிட்டு போயிருப்பாங்களா, அதில் உப்பை
கலக்கலான்னு போகிறாங்க. அதை தீபா பார்த்துடுறாங்க. பார்த்ததுமே முந்திரி பருப்பு தேடுற மாதிரி இங்கிட்ட வந்து உட்காந்துடுறாங்க. அக்கா அப்போ நம்ம பால் பொங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பொங்கல் அப்படின்றாங்க. அபிராமி என்னது அவன் மட்டும் பொங்கிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த உப்பு எதுக்கு தீபா அதில் கலக்கணும், அதில் கலந்துட்டு பழைய தீபா மேலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா இங்கே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அபிராமியோட வந்து பொங்குது. எல்லாரும் பொங்கல் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவை வெள்ளை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்துட்டு வெள்ளத்தை மீனாட்சி பக்கம் வச்சிருப்பாங்க. வத்ததுமே அக்கா எங்க எதுக்கு வெள்ளத்தை எடுத்து அங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, பொருட்கள்லாம் பக்கத்தில் இருந்திருக்கு, ஏதாவது மிஸ் ஆகிருக்கும், ஏமா ஆரம்பிங்கம்மா அப்படின்னு சொல்ல வேமா வெள்ளத்தை எடுத்துகிட்டு வந்து ஐஸ்வர்யா வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்ததுமே இந்த பழி எப்படி ஓ மேலே போட போகிறேன்னு பார் அப்படின்னு சொல்ல அபிராமி வந்துட்டு வெள்ளத்து மேலே சந்தேகப்பட்டு தீபாவை ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.